இந்தியா முழுக்க அயோத்தியா விஷயம் அத்வானி அவர்கள் ரத யாத்திரை மூலம் எடுத்துட்டு போனாரோ அதே மாதிரி வர்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை வீதி வீதிக்கு நாங்க பேசுவோம். ஹிந்து விரோத போக்கா இருக்கிற திமுகவை இதோட வீட்டுக்கு அனுப்புவோம் சார். ஒரு இறந்து போனவருக்கு 30 நாள் ஆனதுக்கு பிறகு இந்துக்களுடைய சடங்கு சம்பிரதாய அடிப்படையில மோட்ச தீபம் ஏத்துவாங்க. எங்க போய் ஏத்துவாங்கன்னு கேட்டு பாருங்க சார். திருப்பரங்குன்றத்துல இப்ப கார்த்திகை தீபம்னு ஏத்துறாங்கல்ல, அந்த இடத்துல போய் தான் மோட்ச தீபம் போடுவாங்க. நீங்க மோட்ச தீபத்துல போய் ஏத்துவீங்களா சார் கார்த்திகை தீபத்தை? இன்னைக்கு பழைய ரெக்கார்டு எடுத்து பாருங்க சார். அன்னைக்கு அங்க தீப மண்டபம் இருந்திருக்கு, தீப தூண் இருந்திருக்கு. அப்ப அந்த தீப தூண் எதுக்கு மலை மேல வச்சிருந்தாங்க? அன்னைக்கு தீபம் ஏத்துறதுக்கு தானே வச்சிருப்பாங்க. இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களோட சிறுபான்மை மக்களோட ஓட்டு வாங்குறதுக்காக, ஓட்டு பிச்சைக்காக இதை பண்றாரு சார். மத சாயம் எந்த ரூபத்தில் வந்தாலும், அதாவது நீதிமன்றத்தை குறிப்பிட்டு தான் சொல்றாரு அவருமே, எந்த ரூபத்தில் வந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் தடுத்து. சு வெங்கடேசன் ஒரு கடவுள் மறுப்பு இருக்கிற கட்சி சார், கம்யூனிஸ்ட். அவர் இதை பேசுறதுக்கு அருகதை இல்லாத ஒருத்தர். திமுக அரசாங்கம் நடைமுறைப்படுத்தல் என்ற ஒரே காரணத்துக்காக தான் பூர்ணச்சந்திரன் என்ற ஒருத்தர் இறந்திருக்கார். அவர் திமுக குடும்பத்தை சார்ந்தவர். நீ பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, எத்தனை வீட்டுல போய் காலில் விழுந்து 1000, 2000, 5000, 10,000 கொடுத்தாலும் சரி, முருக பக்தர்களை முருகனை வழிபடுற ஒவ்வொருத்தரும் திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக ஓட்டு போடுவான் சார். கண்டிப்பான முறையில பூர்ணச்சந்திரனுடைய மரணம் தமிழ்நாட்டுல திமுகவுக்கு ஒரு சாவடி. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் மதுரை பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் திரு சிவலிங்கம் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். 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 திருப்பரங்குன்றம் இஷ்யூ, நீங்க அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட தலைவர்னால இதை பத்தி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கலாம். உங்கள் கட்சியோட மூத்த தலைவர் திரு எச் ராஜா அவர்கள் அயோத்தியோட ஒப்பிட்டு, திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து அயோத்தியோட ஒப்பிட்டு அடுத்த அயோத்தியாக வந்துடும் அப்படின்ற மாதிரி அவர் இதை கொடுத்துருக்காரு. இதுக்கு திமுக சைட்ல இருந்து கடும் எதிர்ப்புகள் வந்திருக்கு. அதாவது அந்த அளவுக்குலாம் வந்து இந்த தமிழ்நாடு விட்டுற மாட்டோம் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரியா, கலவரத்தை தூண்டுற மாதிரியா இல்லையா சார்? அயோத்தியா மாறுன்ற சொல்றதே ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரியாவோ, ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரியா இல்லையா சார்? இந்த நாட்டுல, தமிழ்நாட்டுல பெரும்பகுதி ஹிந்துக்கள். முருகனுடைய 6 படை வீட்டுல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு சார். மேல வந்து கார்த்திகை தீபம் ஏத்தலான்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து இந்த அரசாங்கம் ஏத்த மாட்டேங்குது. அங்க அந்த மலை மேல இருக்கிற தர்காவில இருந்து 15 மீட்டர் தள்ளி இருக்கிற தீபத்தூண்ல தான் ஏத்தணும். என்ன பிரச்சனை? அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் ஒன்றும் சொல்றது இல்ல. திருப்பரங்குன்றத்துல வெறும் 200 பேர் தான் சார் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. சுத்தி இருக்கிறதெல்லாம் ஹிந்துக்கள். அங்க ஏத்த அனுமதிக்க மாட்டீங்க. என்ன, ஹிந்துக்களை மொத்தமா புறக்கணிக்கிறீங்க. இப்படி நீங்க இதே மாதிரி தான் அயோத்தியாவில் இருக்கிற ராம ஜென்ம பூமி, அங்க நீங்க இடம் அங்க செலவைக்கிறதுக்கு அனுமதி தரல. அங்க தொல்லியல் ஆய்வு நடத்தும் போது என்ன கிடைச்சு, அது அங்க கோவில் இருந்ததுக்குன்னு தீர்ப்பு தந்தது. இன்னைக்கு கோவில் கட்டியிருக்கோம். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல இருக்கிற தீபத்தூண்ல நீங்க ஏத்த விடலன்னு சொன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஹிந்துக்கள்கிட்ட, முருக பக்தர்கள்ட்ட இந்த விஷயத்தை நாங்க எடுத்துட்டு போய் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் சார். இது 2வது ஒரு அயோத்தியா தான் சார். எப்படி இந்தியா முழுக்க அயோத்தியா விஷயம் அத்வானி அவர்கள் ரத யாத்திரை மூலம் எடுத்துட்டு போனாரோ அதே மாதிரி வர்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை வீதி வீதிக்கு நாங்க பேசுவோம். ஹிந்து விரோத போக்கா இருக்கிற திமுகவை இதோட வீட்டுக்கு அனுப்புவோம் சார். அந்த மாதிரி ஒரு செய்தி நடக்கும். இதுக்கு கார்த்திகை தீபத்தை இவங்க ஏத்த அனுமதிக்கல. அதனால கண்டிப்பான முறையில வர்ற தேர்தல்ல முருகனுடைய திருப்பரங்குன்ற விஷயம் பேசப்படும். அயோத்தியா மாதிரி தமிழ்நாட்டுல பேசப்படும். அது திமுகவுக்கு ஒரு சாவு மணியா இருக்கும் சார். நீங்க கார்த்திகை தீபம் ஏத்தலன்னு சொல்றீங்க, ஆனா திமுக வந்து பாரம்பரியமா ஏத்தக்கூடிய இடத்துல நாங்க தீபம் ஏத்திட்டோம் சார். அங்க ஏத்தப்படுற இடம் மோட்ச தீபம் சார். எல்லாருக்குமே தெரியும். நீங்க திருப்பரங்குன்றத்துல இருக்க சாதாரண நாள்கிட்ட கூட போய் கேட்டு பாருங்க. அங்க ஒரு இறந்து போனவருக்கு 30 நாள் ஆனதுக்கு பிறகு இந்துக்களுடைய சடங்கு சம்பிரதாய அடிப்படையில மோட்ச தீபம் ஏத்துவாங்க. எங்க போய் ஏத்துவாங்கன்னு கேட்டு பாருங்க சார். திருப்பரங்குன்றத்துல இப்ப கார்த்திகை தீபம்னு ஏத்துறாங்கல்ல, அந்த இடத்துல போய் தான் மோட்ச தீபம் போடுவாங்க. நீங்க மோட்ச தீபத்துல போய் ஏத்துவீங்களா சார் கார்த்திகை தீபத்தை? இல்ல சார், பாரம்பரியமா ஒரு இடத்துல ஏத்திட்டு வரோம். திடீர்னு போய் நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து எது சார் பாரம்பரியம்? பாரம்பரியம்ன்றது எது சார்? 100 வருஷமா அங்கதானே சார் ஏத்திட்டு வரோம் சார். 100 வருடமா ஏத்துறதுனால அது பாரம்பரியம் ஆயிருமா? இல்ல, அந்த நீங்க சொல்ற மோட்ச தீபம் சார், நீங்க பாரம்பரியம்ன்றது எப்படி? தமிழ்நாட்டுல வந்து பெரியார், அண்ணா வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுல எல்லாம் வந்துச்சுன்னு சொல்ற பாரம்பரியமா சார் அது?
இல்ல சார், இப்ப 100 வருஷம் சார் பாரம்பரியம் சார், இந்துக்களோட பாரம்பரியத்தை கணக்கிட முடியுமா சார்? 5000 வருடம் பாரம்பரியம் இருக்கு சார், ஹிந்து பாரம்பரியம். நீங்க வரலாற்று ஆய்வு பண்ணாவே அத்தனை வருடங்களுக்கு முன்னாடி, 100 வருடத்துக்கு முன்னாடி எங்க சார் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டுச்சு? இன்னைக்கு பழைய ரெக்கார்டு எடுத்து பாருங்க சார். அன்னைக்கு அங்க தீப மண்டபம் இருந்திருக்கு, தீப தூண் இருந்திருக்கு. அப்ப அந்த தீப தூண் எதுக்கு மலை மேல வச்சிருந்தாங்க? அன்னைக்கு தீபம் ஏத்துறதுக்கு தானே வச்சிருப்பாங்க. அப்ப தீப தூண்ல தீபம் ஏத்துறதுக்கு உயர்நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு சார் நீங்க அனுமதிக்க மாட்டீங்க? உங்க ஹிந்து விரோத போக்கு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களோட சிறுபான்மை மக்களோட ஓட்டு வாங்குறதுக்காக சார், ஓட்டு பிச்சைக்காக இத பண்றாரு சார். சார் இதுக்குதான் சு வெங்கடேசன் அதே மாதிரி பாருங்க என்ன சார் சு வெங்கடேசன் அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது சனாதனம், அதாவது மத சாயம் எந்த ரூபத்தில் வந்தாலும், அதாவது நீதிமன்றத்தையும் குறிப்பிட்டு தான் சொல்றாரு அவருமே, எந்த ரூபத்தில் வந்தாலும் இங்க தமிழ்நாட்டுல தடுத்து சார். எந்த ரூபத்துல என்ன சார் மத சாயம் பூசி இருக்காங்க? நீதிமன்றத்தை அவமதிக்கிறார் சார். அவர் நீதிமன்றத்தை அவமதிக்கிறார். சு வெங்கடேசன் ஒரு கடவுள் மறுப்பு இருக்கிற கட்சி சார், கம்யூனிஸ்ட். அவர் இதை பேசுறதுக்கு அருகதை இல்லாத ஒருத்தர். அவரு சபரிமலையில உயர் நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்துறதுக்காக கடவுள் நம்பிக்கை இல்லாத, இந்து மதத்திலே இல்லாத பெண்களை கூட்டு போய் சபரிமலை கூட்டு போன ஆள் அவர். அந்த கட்சி சார்ந்தவர் சார் அவரு. ஆனா இங்க உயர் நீதிமன்ற தீர்ப்பை இந்த திமுக அரசாங்கம் நடைமுறைப்படுத்த மாட்டேங்குது. அதை பத்தி வாய் திறக்க மாட்டாரு. இந்துக்களோட ஓட்டு பிச்சை வாங்கி ஜெயிச்சாலு. இனி அவரு மதுரையிலேயோ தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பகுதியில பொது மேடைகள்லயோ பொது வெளியிலேயோ போனா கடுமையான முறையில் முருக பக்தர்களால அவர் அங்கங்க அவரை போராட்டம் பண்ணுவாங்க சார். நீங்க அதை பார்க்கதான் போறீங்க. இப்ப பூர்ணச்சந்திரன் உயிர் தியாகம் பண்ணியிருக்காரு சார். இதாவது பாத்தீங்கன்னா 2007 காலகட்டங்கள்ல, 2006 2007 காலகட்டங்கள்ல ஈழத்தமிழர் இஷ்யூ வரும்போது முத்துக்குமார்ன்ற ஒரு நபர் தீக்குளிச்சு இறந்தார். அது 2011 தேர்தல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்துச்சு. அதே மாதிரி அந்த பூர்ணச்சந்திரத்தோட உயிர் தியாகம் வர 2026 தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதுக்காக நீங்க மக்கள் மத்தியில இந்த பூர்ணச்சந்திர மரணத்தை ஒரு எழுச்சியா கொண்டு போவீங்களா? உறுதியான முறையில சார். இந்த உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பை திமுக அரசாங்கம் நடைமுறைப்படுத்தல் என்ற ஒரே காரணத்துக்காக தான் பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் இறந்திருக்கார். அவர் திமுக குடும்பத்தை சார்ந்தவர். ஏதோ பிஜேபி கட்சியோ மாற்று கட்சியோ இந்து இயக்கங்களை சார்ந்தவர் கிடையாது. அவரே ஆடியோ, அது கண்டிப்பா வாட்ஸ்அப்ல வீடியோ பதிவு போட்டுட்டு தான் இறந்திருக்கிறார். அவருடைய ஆன்மா மன்னிக்கவே மன்னிக்காது சார். நீங்க பாருங்க, ஒரு அனிதான்ற ஒரு பொண்ணு நீட் எக்ஸாம்ல தோத்ததுனால அவ வேற படிப்புக்கு படிக்கிறேன்னு சொன்னது இந்த போய் இவங்க திமுக காரங்க பேசி அந்த பொண்ணு நீட்ல கிடைக்காம போயிருச்சேன்னு சொல்லி அந்த பொண்ணு மன உளைச்சல் ஆகி இறந்ததை பெரிய அரசியல் ஆக்குனாங்க. முத்துக்குமார் விஷயம் பெரிய அரசியல் ஆட்சி. இன்னைக்கு அங்க மடப்புறத்துல இறந்து போலீஸால் அடித்து கொல்லப்பட்ட அஜித் குமார். இப்படி அதே மாதிரி இந்த இஷ்யூவை பாருங்களேன். இந்த அரசாங்கத்தால செத்து போன பூர்ணச்சந்திரன் வீட்டுக்கு அரசு தரப்புல இருந்து ஒரு ஆளு கூட ஆறுதல் சொல்ல வரல. அப்ப இந்துக்கள் இந்த திமுகவால அனாதையா இருக்கிறாங்க. ஒரு உயிர் தியாகம் இங்க அனாதாக்கப்பட்டிருக்கு. இதை விடாது சார், அவருடைய ஆன்மா விடாது. இதை ஒவ்வொரு ஹிந்துவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டாங்க சார் இருக்காங்க. இந்த வர்ற தேர்தல் நீ பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, எத்தனை வீட்டுல போய் காலில் விழுந்து 1000 2000 5000 10,000 கொடுத்தாலும் சரி, முருக பக்தர்களை முருகனை வழிபடுற ஒவ்வொருத்தரும் திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக ஓட்டு போடுவான் சார். கண்டிப்பான முறையில பூர்ணச்சந்திரனுடைய மரணம் தமிழ்நாட்டுல திமுகவுக்கு ஒரு சாவடியா தான் சார் இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க அனிதா மரணம் சொன்னீங்க, இது முத்துக்குமார் மரணம் சொன்னீங்க. ஆனா அந்த இருவர் மரணத்துல இருந்த அரசியல் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட அளவுக்கு பூர்ணச்சந்திரத்தோட மரணம் சார், இது எல்லாமே சார் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுது. கண்டிப்பான முறையில ஹிந்து மக்கள் கொதிச்சு போயிருக்கான். இந்த மீடியாவை எல்லாமே இன்னைக்கு நான் சொல்றேன் சார், சில மீடியாக்கள், எல்லா மீடியாக்களும் ஆளும் கட்சிக்கு சாதகமா பணம் வாங்கிக்கிட்டு இருக்கிறதுனால இதை கொண்டு போய் சேர்க்கலையே தவிர சோசியல் மீடியாவில பெரிய அளவுல பூர்ணச்சந்திரனுடைய விஷயம் பேசப்படுது சார். கண்டிப்பான முறையில இந்த தேர்தல்ல அது கண்டிப்பா பிரதிபலிக்கும். இப்ப பூர்ணச்சந்திரனோட உயிர் தியாகம் இருக்குல்ல சார், இதுவே மழுங்கடிக்கப்பட்டது நீங்க மீடியாவை குற்றம் சாட்டப்படுறீங்க. அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆதரவா எல்லாம் பல மீடியாக்கள் கண்ட்ரோல் இருக்கு. இதெல்லாம் கடந்து இந்த மீடியாக்கள் தான் மக்கள் மத்தியில எந்த செய்தியை கொண்டு போகணும் போகக்கூடாதுன்றது அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கையில இருக்கு. அந்த மீடியாக்கள்லாம் ஆளுங்கட்சி கண்ட்ரோல் இருக்கும்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க சார்? சார், ஒண்ணு எல்லா நேரங்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மீடியாக்கள் எப்பயுமே வர்ற தேர்தல் அந்த சூழ்நிலையை மாத்தும். வரப்போற 2 மாதங்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல அமித்ஷாஜி வந்திருக்கும் போது உங்களுக்கு தெரியும், புதுக்கோட்டையில பேசிட்டு போயிருக்காரு. ஊழல் அமைச்சர்கள் ஒரு 5-6 பேரோட பட்டியல்
இந்தந்த விஷயங்கள்ல இருந்து எங்களுக்கு லிஸ்ட் வந்திருக்குன்னு சொல்றாரு. கண்டிப்பான முறையில வர்ற நாட்கள்ல அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும். அரசியல் நகர்வுகளை நீங்க பார்க்க தான் போறீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில மோடியோட ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க திட்டங்கள், பிஜேபி, அதிமுக, அதை சார்ந்த நல்ல கட்சிகள் எல்லாம் பிஜேபியோட பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி வரப்போகுது சார். நீங்க பாருங்க. இதுக்கு இந்த முருகன் திருப்பரங்குன்ற விஷயத்துல குரல் கொடுக்காத, அதுக்காக எந்த விஷயமும் செய்யாத திமுக, அதே மாதிரி விஜயோட தாவேகா, அதே மாதிரி தமிழ் முருகன் அப்படி இப்படின்னு பேசுற நாம் தமிழர் கட்சி, இந்தி கூட்டணி இருக்க எல்லா கட்சிகளையும் வருகிற தேர்தல் கண்டிப்பான முறையில தமிழ்நாடு மக்கள் புறக்கணிப்பாங்க. இந்த முருகன் கோயில் விஷயம் மட்டுமே சார் தமிழ்நாட்டுல பெரிய அரசியல் மாற்றத்தை உறுதியான முறையில உருவாக்கும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.